அதாவது இன்னைக்கு விஜய் நான் பதவி ஏற்கதே ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு. விஜய் நான் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திச்சு வந்துட்டார். அவர் கட்சி ஆரம்பிச்சதா இருக்கட்டும், சின்ன அறிவிச்சதா இருக்கட்டும், அவரோட படங்களுக்கு தடைகளா இருக்கட்டும், இதையெல்லாம் உடைத்தெறிந்து இன்னைக்கு தனிச்சையா சுயேட்சைன்னு 107 இடங்களை பிடித்தார். 108 இடங்களை பிடித்தார் விஜய் அண்ணா. ஆனா இன்னைக்கு பதவி ஏற்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு பெரும்பான்மையில 108 சீட்டு வாங்கியுமே அவர் முதலமைச்சர் பதவிக்கு உட்கார விடாம இவ்வளவு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. மக்களாகிய எல்லாரும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மத்தவங்க பெரும்பான்மையை காட்டிட்டோன்னே முதலமைச்சர்னு சொல்லி பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாராங்க. ஆனா விஜய் அண்ணாவுக்கு மட்டும் ஏன் புது புது ரூல்ஸ் போடுறாங்கன்னு தெரியல. இதுவே விஜய் அண்ணா நேர்மைக்கான ஒரு எடுத்துக்காட்டுன்னு கூட சொல்லலாம். விஜய் ஆளுநரே 118 தொகுதி எப்படி நீ எம்எல்ஏக்களை ரெடி பண்ணி கொடுப்ப அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டா ஒரு கேள்வி கேட்டிருக்காருன்னா, அப்ப ஏன் 118 எம்எல்ஏ சேர மாட்டாங்கன்னா அவங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்களா? அதாவது 2 எதிர் துருவங்களே இன்னைக்கு ஒண்ணு சேரணும்னு சொல்ற அளவுக்கு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு, தகவல் வெளியாயிட்டு இருக்குது. அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே எதிர்கட்சியாம். இப்ப எதிர்கட்சி 2 பேருமே நம்ம ஒண்ணு சேர்ந்துடலாம், ஆனா புதுசா வர்றவன ஒருத்தன் உள்ள விடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் நியூஸ் வெளியாயிட்டு இருக்கு. மக்களுக்காக மட்டும்தான் வர்றேன், மக்களுக்கு நல்லது செய்ய மட்டும்தான் வர்றேன்னு மக்களுக்காக நிக்கிற நம்ம விஜயனாவுக்கு மக்களாகிய நம்ம மட்டும்தான் கை கொடுக்கணும். கண்டிப்பா ஒரு போராட்டமே நிகழ்ந்தாலும் அந்த போராட்டத்துக்கும் நம்ம கை கொடுத்து விஜயனாவை சிஎமாக்காம நம்ம விடவே கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இவங்க பண்ற ஒவ்வொரு செய்கையுமே நல்லவங்களை கடவுள் ரொம்ப சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாருன்னு சொல்றாங்க. விஜயனாவுக்கு ரொம்ப பேர் ரொம்ப சோதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுலயும் கூட ஒண்ணு தெரிஞ்சுக்கங்களேன், இப்ப இதுலயும் கூட நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு சொல்லி அனுபவம் தான் மிகப்பெரிய ஆசான்னு சொல்லியிருக்காங்க. இப்ப விஜயனாவுக்கு இதுல தெளிவா தெரிஞ்சிடும். ஏன்னா யார் நமக்கு கை கொடுக்குறா, யாரு காலை வாரி விடுறா, இதுல யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் போய் ஆட்சியில உட்காருவார். ஆனா நம்ம விஜயண்ணா தான் சிஎம், அதுல எந்த மாற்றமும் இல்ல.